அண்மைச் செய்தி. மதுரை மாநகர் புதூர் பேருந்து நிலையம் அருகே விசிகவினர் புதிதாக அமைத்த கொடிக்கம்பம் அகற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த கொடிக்கம்பத்தை அகற்றிவிட்டு 60 அடி உயரத்திற்கு புதிதாக ஒரு கொடிக்கம்பத்தை நட்ட விசிகவினர். ஆட்சியர் உத்தரவில் பேரில் இரவோடு இரவாக விசிக கொடிக்கம்பத்தை காவல்துறையினர் அகற்றியுள்ளனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கொடிக்கம்பத்தை அகற்றும் போது விசிகவினர் காவல்துறையிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதிவாணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மதிவாணன், விவரங்கள். வணக்கம் வினிதா. மதுரையில் நள்ளிரவில் விசிக கொடிக்கம்பம் அனுமதியின்றி நடுவதாக கூறி காவல்துறையினர் கொடியை அகற்றியதால் விசிகவினர் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. கொடியை அகற்றி எடுத்துச் சென்றிருக்கின்றனர் காவல்துறையினர். மதுரை மாநகர் புதூர் பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் திருமாவளவன் கட்சியை கொடியை ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெறுவதற்காக நேற்று இரவு திடீரென 62 அடி உயரம் கொடிக்கம்பம் நடப்பட்டது. அப்போது புதிதாக ஒரு கொடிக்கம்பத்தை எந்த முன்னறிவிப்பும் இன்றி நடுவதாக சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் கீழ் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. இதனையடுத்து அங்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் கொடிக்கம்பை அகற்றியிருக்கின்றனர். அப்பொழுதுதான் காவல்துறையினருக்கும் விசிகவினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கொடிக்கம்பத்தை காவல்துறையினர் அகற்றி சென்றனர். இன்றைய தினம் மதுரை வரும் திருமாவளவனை வைத்து இந்த கம்பத்தில் கொடியேற்ற திட்டமிட்ட நிலையில் கொடி அகற்றப்பட்டதால் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் கட்சி தொடங்கிய போது முதலில் ஏற்றப்பட்ட விசிக கொடிக்கம்பம் உள்ள நிலையில் புதிதாக அனுமதியின்றி வைக்கப்பட்டதால் தான் இந்த கொடிக்கம்பம் அகற்றப்பட்டிருக்கிறதாக வருவாய்த்துறை தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து விசிகவினர் தெரிவித்த போது ஏற்கனவே நடப்பட்டுள்ள கொடியை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை அமைக்கும் பணிகளுக்காக அகற்றுவதற்கான பணி நடைபெறுவதால் தான் அருகில் விசிக தலைவரை வைத்து கொடியேற்றுவதற்கு திட்டமிட்டதாகவும் அதனை காவல்துறையினர் தடுத்து கொடிக்கம்பத்தை எடுத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிகழ்வானது சலசலப்பு ஏற்பட்டு தற்சமயம் அங்கே காவல்துறையினர் குவிக்க வைக்கப்பட்டிருக்கிறனால் அமைதி என்பது நிலவி வருகிறது. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.